ஆதாரமே இருக்காது. அப்படியே ஆவியாக்கப்பட்ட மக்கள். கொடூர அரக்கனை காசாவில் இறக்கிய இஸ்ரேல். காசா மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்தியது அனைவருக்கும் தெரியும். இதற்கிடையே மக்களை ஆவியாக்கும் வகையிலான ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த வகை ஆயுதங்களால் ஒருவர் இருந்த அடையாளமே தெரியாமல் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மத்திய கிழக்கில் காசா மீது கடந்த சில ஆண்டுகளாகவே இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி வந்தது. இந்த தாக்குதலில் பல ஆயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதற்கிடையே காசா மீது நடத்திய தாக்குதல்களில் தடை செய்யப்பட்ட அதிவெப்ப ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதன் மூலம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் மக்களை அது நொடியில் ஆவியாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக விசாரணை நடத்தி அல் ஜசீரா ரிப்போர்ட் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் அக்டோபர் 2023 முதல் சுமார் 2842 பேர் காணாமல் போய் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து காசா சிவில் பாதுகாப்பு படை செய்தி தொடர்பாளர் மஹ்மூத் பசல் கூறுகையில், ஒவ்வொரு வீட்டிற்கும் நாங்கள் நேரடியாக செல்கிறோம். அங்கு எத்தனை பேர் வசிக்கிறார்கள், தாக்குதலுக்கு பிறகு எத்தனை பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டு உள்ளது என்பதை ஒப்பிடுகிறோம். அதாவது 5 பேர் வசிக்கும் ஒரு குடும்பத்தில் 3 சடலங்கள் மட்டுமே மீட்கப்பட்டால் மீதமுள்ள 2 காணாமல் போனவர்களாக கருதப்படுவர். முழுமையான தேடலுக்கு பிறகும் சுவர்களில் இரத்த துளிகள் அல்லது உடல் பாகங்கள் போன்ற சிறிய உயிரியல் தடயங்களை தவிர வேறு எதுவும் கிடைக்கவில்லை என்றால் மட்டுமே அவர்கள் ஆவியாக்கப்பட்டவர்களாக கருதுவோம் என்றார். இதற்காக இஸ்ரேல் தெர்மோபாரிக் வெடிகுண்டுகளை பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. இந்த வகை வெடிகுண்டுகள் வெடிக்கும் போது மிக தீவிரமான வெப்பம் உருவாகும். மேலும் அதிதீவிரமான பிரஷர் உருவாகும். இந்த வகையான வெடிகுண்டுகள் காசா மக்களை கொல்வது மட்டுமின்றி உடல் இருந்ததற்கான சான்றுகளை அழித்துவிடும் என்று இராணுவ நிபுணர் வாலிசி வெட்டிகிரேவ் தெரிவித்துள்ளார். இந்த வெடிகுண்டுகள் 2 ஸ்டேஜ்களில் நடக்குமாம். முதலில் அவை எரிபொருளை காற்றில் பரப்புகின்றன. அடுத்த ஸ்டேஜில் தான் குண்டு வெடிக்கும். ஏற்கனவே காற்றில் எரிபொருள் கலந்து இருக்கும் சூழலில் அது காற்றையும் ஆக்சிஜனையும் உள்வாங்கிக் கொள்கிறது. அப்போது சுமார் 3500 டிகிரி செல்சியஸ் வரை மிக அதீத வெப்பம் உருவாகும். இதில் அருகே இருக்கும் அனைவரும் எரிந்து ஆவியாவார்கள். இதில் சிக்கும் நபர்கள் இருந்த அடையாளமே தெரியாமல் அழிந்து போவார்கள். இது குறித்து வல்லுநர்கள் கூறுகையில், இந்த வெடிகுண்டு எரியும் நேரத்தை நீட்டிக்க ரசாயன கலவையுடன் அலுமினியம், மெக்னீசியம் மற்றும் டைட்டானியம் பவுடர்களை சேர்க்கிறார்கள். அப்போது 2500 முதல் 3000 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரும். பெரும்பாலும் TNT மற்றும் அலுமினியம் பவுடர் கலந்து இதை உருவாக்குகிறார்கள் என்கிறார்கள். இந்த வகையான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதற்கு காசாவில் உள்ள அல் தாபின் பள்ளி வளாகத்தை ஓர் உதாரணமாக அல் ஜசீரா அறிக்கை குறிப்பிடுகிறது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு அங்கிருந்தவர்களின் உடல்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என அவர்கள் குடும்பத்தினர் கூறுகிறார்கள். காசாவில் உள்ள பாலஸ்தீனிய சுகாதார அமைச்சகத்தின் இயக்குனர் ஜெனரல் டாக்டர் முனீர் அல் பர்ஷ் இது தொடர்பாக கூறுகையில், நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் ஆகும். அதே நேரம் ஒரு உடல் 3000 டிகிரிக்கும் அதிகமான வெப்ப ஆற்றலுடனும் பெரும் பிரஷரை எதிர்கொள்ளும் போது உடலில் இருக்கும் திரவங்கள் உடனடியாக கொதிக்கும். திசுக்கள் ஆவியாகி சாம்பலாகிவிடும் என்றார். இதுபோன்ற தெர்மோபாரிக் ஆயுதங்களின் பயன்பாடு சர்வதேச மனிதாபிமான சட்டங்களால் நிர்வகிக்கப்படுகிறது. பொதுமக்கள் மீது இந்த ஆயுதங்களை பயன்படுத்தவே கூடாது என்று கடுமையான விதிமுறைகள் உள்ளன. இருப்பினும் அதையும் தாண்டி இஸ்ரேல் இந்த வகை ஆயுதங்களை பயன்படுத்தியதாக வெளியான தகவல் கவலையை ஏற்படுத்துவதாகவே உள்ளது.